ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ உற்சாகமாக மறுபடியும் ஒரு புதிய ப்ராஜெக்ட் லான்ச், புதிய ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருச்சியில் தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டு. ஸோ திருச்சி அப்படின்னாவே நிறைய ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் சில விஷயங்கள் ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலாற்று புகழ்மிக்க சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருச்சியில் என்றைக்குமே அதை பிரிக்க முடியாது. அதோடு சேர்ந்து ஒன்றா பிணைஞ்சிருக்க ஒரு விஷயம் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில், சோழர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருச்சியை ஒட்டி இருக்கிற விஷயம். ஸோ அதனால் வந்து என்றைக்குமே எனக்கு வந்து அது மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம திருச்சியில் ஒரு ஊர் பேர் இருக்குது. அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழவந்தான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இல்லை வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். திருச்சி வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் இன்றைக்குமே ஒருங்கிணைஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது திருச்சியை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாளுமே விழாக்கோலம் இருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திருச்சி தான். அதுக்கு அடுத்தது வந்து பொன்னி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய காவேரி தாய் இருக்கக்கூடிய காவேரி இருக்கிற இடம். அந்த காவேரி எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க, அதுவும் திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கையே வந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னா அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்க ஒரு முக்கூடல், ஐ திங்க் அந்த இடம் பேர் வந்து முக்கூடல் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து காவேரியில் இறங்கி திருச்சியோட வெளிப்புறமாக அந்த டுவர்ட்ஸ் கும்பகோணம் போகக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த கங்கை வந்து திருப்பி கரை ஏறி எப்படின்னா முன்னாடி இறங்கி திருச்சிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி காவேரியில் இறங்கி தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திட்டு காவேரி வழியாக திருச்சியில் ஓடி அதுக்கப்புறம் அது எங்கே போய் ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து கும்பகோணத்து பக்கத்தில் வந்து அந்த கங்கை வெளியே ஏறுமா. ஸோ கங்கையே தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னா அது எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் ஓடக்கூடிய அகண்ட காவேரியில் வந்து தான் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும். இது மாதிரி திருச்சிக்கு வந்து மிக பிரம்மாண்டமான மிக சிறந்த வரலாறுலாம் இருக்குது. இது வெறும் மலைக்கோட்டை இருக்கிற ஒரு ஊர் மட்டும் கிடையாது. மலைக்கோட்டையில் வந்து பொன்னியின் செல்வனில் வரக்கூடிய வல்லவராயன் வந்தியத்தேவன் கால் பதிச்ச இடமும் வந்து நம்ம வல்லக்கோட்டைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருவெரும்பூர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை உய்யகொண்டான் மலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம திருச்சியோட மிக பிரம்மாண்டம் சிறப்புகள். எனக்கு திருச்சி அப்படின்னாவே எப்படி வந்து இன்னைக்கு ஃபுட்டில் பிரியாணி அப்படின்னா அது வந்து ஒரு எமோஷனும், அதே மாதிரி திருச்சி அப்படின்றது ஒரு எனக்கு வந்து ஒரு எமோஷன்னே சொல்லலாம். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு கட்டணும். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் என்னோட ஒர்க் லைஃப்பில் இருக்கேன். நான் வீடு கட்டுனதே கிடையாது. பட் ஆனால் நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அது எங்கே கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே திருச்சியில் தான் பார்த்து வீடு கட்டியிருக்கேன். வீடு வந்து திருச்சியில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி திருச்சிக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அந்த திருச்சியில் தான் நம்மளோட இப்போ ஒரு புதிய ப்ராஜெக்ட் லான்ச். ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் திருச்சி. நீங்கள் திருச்சியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாடோட எந்த பகுதியில் வேணால் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் ரீச் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு திருச்சி நகரத்துக்கு தான் இருக்குது. திருச்சி தான் ஆக்சுவலாக நம்மளோட சென்னையாக இருக்க வேண்டிய ஒரு இடம். பட் ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் சென்னையில் வந்து நம்ம தலைநகரமாக மாறிருக்கு. பட் திருச்சி வந்து தலைநகரமாக இருந்தது அப்படின்னா நம்ம திருச்சியிலேருந்து எந்த மாவட்டத்துக்கு வேணால் மேக்ஸிமம் ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் இப்போ இருக்கிறோம். சென்னை டு கன்னியாகுமரி நான் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12-14 மணி நேரம் ஆகும். இல்லை மதுரை வரணும்னா 8 மணி நேரம் ஆகும். ஆனால் இதே திருச்சியை நான் சென்டர் பிளேஸாக வச்சுக்கிட்டு நான் மதுரை போகணுன்னா 2 மணி நேரம், திண்டுக்கல் போகணுன்னா 1 மணி நேரம், சென்னை வரணும்னா 4-5 மணி நேரத்தில் வரலாம். இருக்கிறதே கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தான் வந்து ரொம்ப தூரமாக இருக்க முடியும் திருச்சியிலேருந்து. அதுவே வந்து உங்களுக்கு 7 மணி நேரத்துக்குள்ளே போக முடியும். அது மாதிரி திருச்சி வந்து ஒரு சென்ட்ரல் மத்திய தமிழ்நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது திருச்சி தான். ஸோ அந்த திருச்சியில் ஒரு புதிய வீட்டுமனை பிரிவை ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வீட்டுமனை பிரிவை ஏன் சார் நான் வந்து இப்போ நான் மதுரையில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு 5 ஆண்டுகளில் எப்படி வந்து நம்ம வந்து பெங்களூர்லேயும் கர்நாடகாலையும் மும்பையிலையும் எந்த ஊரில் வேணால் எந்த நிலத்தை வேணால் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ எங்கே வேணால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையும் வரும்போது திருச்சியில் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் விற்கிறதுக்கு திருச்சிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே சென்னையிலேருந்தே நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணலாம். இல்லை வந்து நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் கன்னியாகுமரியிலேயே சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி உட்காந்துக்கிட்டு கன்னியாகுமரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி
விஷயங்கள் எல்லாம் நமக்கு கூடி வரும்போது அப்போ இது லேட்டு அப்படின்னு நீங்கள் முடிச்சிக்காமல் இப்போ முன்னாடி இருந்தே நீங்கள் கரெக்டாக இதுக்காக நீங்கள் தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை கையில் எடுத்துக்கிட்டு எல்லாருமே உற்சாகமாக வேலை செய்யுங்க. உற்சாகமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டிடாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையலாம். ஸோ இதோட நோட்டோட திருச்சியோட புதிய ப்ராஜெக்ட் நம்ம என்டர் ஆகிடும். ஸோ திருச்சியில் நமக்கு வந்து சேதுராப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலை. இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் வந்து 8 டைரெக்ஷனுமே ரோடு இருக்குங்க. என்னென்ன பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து சமயபுரம் ரோடு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ரோடு அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் ரோடு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது புதுக்கோட்டை ரோடு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது மதுரை விராலிமலை ரோடு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் திண்டுக்கல் ரோடு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாமக்கல் ரோடு சொல்லலாம். கரூர் நாமக்கல் ரோடு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கரூர் நாமக்கல் சேலம் போகக்கூடிய ரோடு சொல்லலாம். திருப்பி இந்த மாதிரி எல்லா 8 டைரெக்ஷன் இருக்குது. ஆனால் அதில் மிக வேகமான வளர்ச்சி திருச்சியில் இருக்கவங்க எல்லாருமே முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறது திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஸோ அந்த மாதிரி திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம ஃபஸ்ட்டு திருச்சியிலேருந்து வெளில போகும்போது பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் வரும். அதான் ஃபஸ்ட்டு ஜங்ஷன். அதுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாகமங்கலம் ஜங்ஷன் வரும். மணிகண்டம் நாகமங்கலம் ஜங்ஷன். அதுக்கு அடுத்த ஜங்ஷன் சேதுராப்பட்டி ஜங்ஷன். சேதுராப்பட்டி ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கம் தாலுக்காவில் ஸ்ரீரங்கம் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய ஒரு பகுதியாக எம்எல்ஏ தொகுதியில் வரக்கூடியது. அந்த இடத்துல தான் வந்து இப்போ கரண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்ரீரங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி இது எல்லாமே அங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம பர்டிகுலர் சைடு சேதுராப்பட்டிலேருந்து லெஃப்ட்டில் போகும்போது மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் நான் மேப்பில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சேதுராப்பட்டி அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஏன் நம்ம முதல்ல திருச்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்களுக்கு இந்த ஒரு காரணத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஆனால் பட் இனிஷியலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் வரக்கூடிய பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம். ஸோ வரக்கூடிய பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன கிளிம்சஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் வந்து மொத்தம் 400 ஏக்கரில் அமையக்கூடிய ஒரு நிலம். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேசஞ்சர்ஸை ஒரே நாளில் அது வந்து ஹேண்டில் பண்ண முடியும். 142 லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் பே வந்து 142 பஸ்ஸஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பேவும் 78 பஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பேவும் 124 பஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய மொஃப்சல் பஸ். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வெறும் வெளியூருக்கு போகக்கூடிய பஸ் ஸ்டாண்டாக இருக்க போகிறது கிடையாது. இது என்ன மாதிரியான பஸ் ஸ்டாண்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேருந்துகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக தான் பஞ்சப்பூர் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியூர் போகக்கூடிய பேருந்து நிலையம் நினைச்சிங்கன்னா அது வந்து வெளியில் போகிற மாதிரி ஆயிரும். ஆனால் பட் இது அப்படி கிடையாதுங்க. 142 பஸ்ஸு பே லாங் டிஸ்டன்ஸ்க்கும் 78 லோக்கல் ஷார்ட் டிஸ்டன்ஸு 124 மப்சல் பேருந்து நிலையம் 60 சிட்டி பஸ்ஸஸ் வந்து போகிற மாதிரியான ப்ரொவிஷனில் எல்என்டி நிறுவனம் கட்டக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் அமையுது. ஸோ இந்த பேருந்து நிலையம் பற்றி பேசும்போதே நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பேருந்து நிலையம் வர வாய்ப்பு நமக்கு எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த பேருந்து நிலையம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வச்சுங்க. அன்றைக்கி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்க்காம யாரெல்லாம் இடம் வாங்கி முதலீடு பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு 25 ஆண்டுகள் கழித்து நமக்கு திருப்பி ஒன் மோர் டைம் பஞ்சாப்பூரில் கிடைக்குதுங்க. ஏன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு நமக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. திருப்பி இப்பயே நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் திருப்பி கட்ட முடியுமா, ரீவைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு இப்போ 25 ஆண்டுகள் கழிச்சு நமக்கு திருச்சியில் பஞ்சப்பூர் அப்படின்ற இடத்துல வரக்கூடிய பேருந்து நிலையம் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதை வந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை பற்றி டீட்டெயில்டான ஒரு ப்ரெசன்டேஷனுங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வேற என்ன சார் வருது பஞ்சப்பூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பஞ்சப்பூரில் வரக்கூடியது புதிய டைடல் பார்க். ஸோ இது நமக்கு பஞ்சப்பூரில் வருதுங்க. ஓகே, ஸோ பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேயே வரக்கூடியது தான் இப்போ பஞ்சப்பூர் டைடல் பார்க் வருதுங்க. ஸோ டைடல் பார்க் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் என்னது டேலண்ட் பூல். இப்போ எல்லா ஊர்லேயுமே டேலண்ட் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. அந்த டேலண்ட்டை எல்லா ஊர்கள்லையுமே பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு மெத்தட்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னைக்கு டைடல் பார்க்கை வந்து எல்லா சிட்டிஸ்லையுமே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைடல் பார்க் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்க அந்த நிலையத்திலேயே தான் வந்து
பஞ்சப்பூர் டைட்டில் பார்க்கும் வருதுங்க. ஸோ எனி பஞ்சப்பூர் டைட்டில் பார்க் மட்டும் கிடையாது, எந்த டைட்டில் பார்க்காக இருந்தாலும் என்ன மாதிரியான அமைப்பில் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு 25,000 பேர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கும் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 2.5 லேக்லேருந்து ஒரு 3 லேக் சதுரடிகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்த பில்டு பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 25,000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நமக்கு இப்போ அந்த வாய்ப்பும் நமக்கு அடுத்த ஒரு வாய்ப்பாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்குதுங்க. அடுத்து வேற என்ன சார் வளர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை சென்னை டு மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய 6 வழி சாலையை 8 வழி சாலையாக மாற்றுறாங்க. அதுக்காக 26,500 கோடி ரூபாய் ஆல்ரெடி அப்ரூவல் பண்ணப்பட்டிருக்கு நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் மூலிமா. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு பெரிய ரோட்ஸாக மாறப்போகுது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன 8 சாலைகள் முன்னாடி இருக்கக்கூடிய சென்னை, அடுத்தது புதுக்கோட்டை, அடுத்தது வந்து புதுக்கோட்டையில் அடுத்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், நாமக்கல், கரூர் பைபாஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செமி ரிங் ரோடை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, விச் வில் ரியலி என்ஹான்ஸ் நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே வந்து பஞ்சப்பூர்லேருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து செமி ரிங் ரோடு ஒன்று நமக்கு கனெக்டிவிட்டி வருது. அதுவும் எங்கே வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர்லேயே வந்து கனெக்ட் ஆகுறதால அங்கேருந்து தான் அது முடிவும் ஆரம்பமுமாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு அடுத்த முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிட்டியை வந்து ரொம்ப வேகமாக வந்து வளர்த்தெடுக்கிற ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ரயில்வே நெட்வொர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க எல்லா கவர்மெண்ட். அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் திருச்சி வந்து நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் கோயஸாக இருக்கும் போது எனக்கு வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் காலையில் 6 மணிக்கு ஏறினேன் அப்படின்னா 9:55 நான் திருச்சி வந்து என்னோட ஃபுல் டே வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் 5 மணிக்கு ஏறினா 8:30 மணிக்கு நான் சென்னைக்கு வந்துடுற மாதிரி இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு பூனாக இருந்தது ஒரு ஆஃபீஸ் கோயஸ்க்கு. இப்போ அதையும் தாண்டி அடுத்த இன்னொரு வந்தே பாரத் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வந்தே பாரத் இருக்குது, இது 2வது வந்தே பாரத் கொடுத்துருக்க வாய்ப்பு என்னன்னு பார்த்தா காலைல 5 மணிக்கு நான் சென்னையில் ஏறினா 8 மணிக்கு 8:55 ஐ வில் பி தேர் இன் திருச்சியினால வந்து ரீச் ஆகிட முடியும். என்னோட ஃபுல் டே ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் நான் 5 மணிக்கு ஏறினா திருப்பி வந்து 8 மணிக்கெலாம் வந்துடும். 3 ஹவர்ஸ் ட்ராவல் டைமாக இன்றைக்கி வந்தே பாரத் வந்ததுக்கப்புறம் நமக்கு குறைஞ்சிருக்க நேரம் இன்னும் நமக்கு இது வந்து வெறும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம ரயில்வே நெட்வொர்க்கை கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 years 10 years தான் 5 to 6 years தான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால இன்னைக்கு இன்னும் வேகமான வளர்ச்சியை நம்ம ரயில்வே நெட்வொர்க்கிங் மூலிமா எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான ரயில்வே நெட்வொர்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மெட்ரோ ரயில் பாதை. மெட்ரோ ரயிலை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மெட்ரோ ரயில் பாதையும் வந்து நமக்கு திருச்சியில் அப்ரூவல் ஆகிடுச்சு. ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 3 வழி சாலைகளாக 3 வழி பாதையாக நமக்கு வரப்போகுது. ஸோ இது பஞ்சப்பூர் பஸ் நிலையத்தை பற்றி நம்ம முழுசாக பார்த்துட்டோம். 400 ஏக்கரில் 2 லட்சம் பேசஞ்சர்ஸ். கிட்டத்தட்ட இது வெறும் ஒரு பஸ் நிலையம், வெளியூர் போகக்கூடிய பஸ் நிலையமாக இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ், மப்சல், சிட்டி அண்ட் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எல்என்டி அப்படின்னு நிறுவனம்ன்றதுனால உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு குறைவே இருக்காது. அடுத்தது நம்ம திருச்சி ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்களே இப்போ பார்த்துட்டு இருக்கலாம். திருச்சி சிட்டி உள்ள ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் திலைநகராக இருக்கட்டும் இல்லை அண்ணா நகராக இருக்கட்டும், சிட்டி ரோட்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸு, சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. நிறைய விஷயங்களை ஃப்ளைஓவர்ஸாக மாற்றிருக்காங்க. புதிய ஃப்ளைஓவர்ஸ் நிறைய நமக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் ப்ராப்பர் டிஜிட்டல் அசட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்டர்நெட் ஸ்பீடு திருச்சியில் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு அந்தந்த ஊர்களில் ரொம்ப வசதியாக இன்றைக்கி கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லோ காஸ்ட்டில் நிறைய வேலைகளை நம்ம வெளியூர்களில் செய்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா சென்னையில் பண்ணக்கூடிய வீடியோ ஷூட்டை விட நான் திருச்சியில் பண்ணால் என்னோட காஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஐ எம் கெட்டிங் அட் அ லோவர் சேம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட் அ லோவர் பட்ஜெட் எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால் ப்ராப்பர் டிஜிட்டல் அசர்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி மெத்தட் மூலிமா இன்றைக்கி திருச்சியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருச்சி இஸ் அ ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அடுத்தது கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிறதுலே பெருசு. சென்னைக்கு அடுத்தது வேறு எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நன் அதர் தென் திருச்சி தான். மதுரையில் கூட இப்போ தான் 24 மணி நேரம் ஏர்போர்ட்டே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து தான். பட் ஆனால் ஆல்ரெடி திருச்சி வந்து 24 hours ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்காக் அப்படின்ற ஊர் எல்லாருமே ரெக்ரேஷன் போகிறக்கூட பேங்காக் தமிழ்நாட்டில் சென்னை தவிர வேறு எங்கேருந்து பேங்காக் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது திருச்சியில் இருந்தால் இருக்குது. கத்தாருக்கு எங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட், ஷார்ஜாக்கு எங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருச்சியில் தான் இருக்குது சென்னைக்கு அடுத்தது. ஸோ அதனால் இன்டர்நேஷனல் அங்கீகாரம் கிட்ட ஏர்போர்ட் நமக்கு இருக்கிறதுனால சுற்று வட்டாரம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 350-400
கிலோமீட்டருக்கு திருச்சி வந்து ஒரு மையப்புள்ளியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நியூ வந்தே பாரத் லைன்ஸ் புதுசாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வந்தே பாரத் இருந்து இப்போ 2 வந்தே பாரத் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாமல் தமிழ்நாடோட எந்த பகுதியில் வேணால் நீங்கள் 6 மணி நேரத்தில் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு அது வசதி வாய்ப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி முழுசாக நம்ம பார்ப்போம். மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 45 கிலோமீட்டர் கவரேஜ் உள்ளது தான் ஃபேஸ் 1 மெட்ரோ ரயிலாக நமக்கு இப்போ அந்த இடத்துல வரப்போகுது. ஸோ ஃபேஸ் 1 மெட்ரோ ரயில் 45 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் நமக்கு கவரேஜ் வருது. ஃபேஸ் 1 3 லைனில் நமக்கு வருதுங்க. அது வந்து எவ்வளோ ரூபா பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 10,700 கோடி ரூபா பட்ஜெட்டில் அதை ப்ராஜெக்டை கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஹை பிஸ்னஸ் பிளேஸ், ஹை டென்சிட்டி லொக்கேஷன், ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்ற லொக்கேஷன்லாம் இருக்கிறதால நீங்கள் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சமயபுரம் கோயில்ன்றது ஒரு டூரிசம் பிளாட் ப்ளஸ் வந்து ஹை டென்ஸ் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறாங்களா? எஸ், கனெக்ட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து பஞ்சாபூர், எஸ், இட் இஸ் அ ஹை டென்ஸ் பிளேஸ், அதையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்ம வந்து டுவர்ட்ஸ் வயலூர் முருகன் கோயில், எஸ், இட் இஸ் கெட்டிங் கனெக்டட். சிட்டியில் இருக்கக்கூடிய தில்லை நகர் இல்லை வந்து அண்ணா நகர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்களா? ராமநாதபுரம், எஸ், எல்லாமே. ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்றது பிஸ்னஸ், ஹை டென்ஸ் லொக்கேஷன், மோர் பாப்புலேஷன், டூரிசம், இந்த எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு 3 லைனை தான் இப்போதி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அப்கமிங் பஞ்சப்பூர் வரைக்குமே அது வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் 45 கிலோமீட்டர்ஸ் கவரேஜ் ஆனது. இப்போ நம்ம ஆல்ரெடி டெவலப் ஆன சிட்டிஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஃபேஸ் 1 55 கிலோமீட்டருங்க. இப்போ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 120-130 கிலோமீட்டர் வரும். இப்போ டெல்லி எடுத்துட்டோம்னா, டெல்லியில் இப்போ கரண்ட் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். ஸோ டெல்லியில் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு சென்னையில் நடக்கும். சென்னையில் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு நமக்கு திருச்சியில் நடக்கும். ஏன்னா 10 வருஷம் முன்னாடி சென்னையில் மெட்ரோ ஓட ஆரம்பிச்சதுங்க ஃபேஸ் 1. இப்போ நமக்கு திருச்சியில் ஃபேஸ் 1 மெட்ரோ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மாதிரி 300 கிலோமீட்டர் மெட்ரோ திருச்சியில் வருமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதி வச்சுங்க, வரதான் போகுது. இங்கேருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு, மேபி 7 வருஷம் கழிச்சு வரதான் போகுது. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிட்டி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ நான் காட்ட போகிறது நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சேதுராப்பட்டி லொக்கேஷன். ஸோ சேதுராப்பட்டி லொக்கேஷன்லேருந்து நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அப்படின்னா நம்ம பிரேமானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, நலந்தா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, சென்ட் பேட்ரிக்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, தொப்புப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர். சார் எனக்கு நல்ல குவாலிஃபைடு ஸ்கூல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூல், சென்ட் பேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிபிஎஸ்சிலாம் இருக்குது. சென்ட் பேட்ரிக்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி அண்ட் சிபிஎஸ்சி இது ரெண்டுமே அந்த இடத்துல இருக்குது. பிரேமானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் ஜோசப் ஸ்கூல். ஸோ இது எல்லாமே நான் போட்டிருக்கிறது வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் நான் போட்டிருக்கேன். அடுத்தது நீங்கள் காலேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ராணி டெக்னிக்கல் பாலிடெக்னிக் இருக்குது, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது, கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் கவர்மெண்ட்டோட காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் விகாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது எல்லாமே நான் போட்டிருக்கிறது வெறும் 5 கிலோமீட்டர்ஸுங்க. ஜேஜே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீவாணி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ விகாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது எல்லாமே நமக்கு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. நான் வந்து ரொம்ப தூரம் இருக்க காலேஜஸ்லாம் இதில் கொண்டு வரவே இல்லை. நம்ம சைட் இதான், நம்ம சைட்லேருந்து இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் ரேஞ்ச் காலேஜஸ் மட்டும் இதை கொண்டு வரேன். ஸோ ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் எல்லாம் நம்ம சைட்லேருந்து 5 கிலோமீட்டர் ரேஞ்சிலே. நம்ம அதை தாண்டி அடுத்தது திருச்சிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னெல்லாம் யூனிவர்சிட்டி, திருச்சியிலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்து ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு மிகப்பெரிய டவுன்னே சொல்லலாம். எத்தனை காலம் மாறினாலும் ஒன்று மாறாது அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் மாறாது. எத்தனை 1000 ஆண்டுகள் எத்தனை வருடங்கள் மாறினாலும் யூனிவர்சிட்டி மட்டும் மாறவே போதில்லை. அது மாதிரி நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டினா இன்றைக்கி அழகப்பா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி நமக்கு நம்ம பகுதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை லெட்ஸ் டாக் அபவுட் என்ஐடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா லெவலில் ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸு. ஸோ என்ஐடி இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்குது. இந்த மாதிரி ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்இசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அங்கீகாரம் பண்ணிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸும் நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை வந்து பேரை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் காலேஜ் இருக்குது, நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸை பார்த்துருவோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் 207 பிளாட் அமைஞ்சிருக்கு. இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு சைட்டை எப்பயுமே நம்ம விஐபி ரெடி பண்ணுற ஸ்டைலில் ஃப்ரண்ட்டில் ஆர்ச் கேட்டு சிசிடிவி கேமரா போட்டு 24 hours
நம்ம பராமரித்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணி தரோம். இந்த சைட்டை பாதுகாப்பு கருதி நம்ம 5 அடி காம்பவுண்ட் வால், ப்ராப்பர் காம்பவுண்ட் வால் ஃபுட் பண்ணி கொடுத்துருக்கோம். சைட்டு உள்ள 33 அடி 30 அடி மேஜர் ரோட்ஸ் எல்லாமே 33 அடி 30 அடி தார் சாலைகள் அமைச்சிருக்கோங்க. உள்ள இருக்க கட் ரோடு 24 அடி ரோடு, ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். அவென்யூ ட்ரீஸ் வச்சு நம்ம 24 ஹவர்ஸும் சிசிடிவியில் மானிட்டர் பண்ணி 2 இயர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 207 பிளாட்டுங்க, எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால் 207 பிளாட்டை நீங்களும் ஒரு 5 பிளாட் 10 பிளாட் நம்மளால் கவர் பண்ண முடியறதுக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு நமக்கு ஒன் மோர் டைம் திருச்சியில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது நம்ம 3 பிளாக்ஸாக பிரிக்கிறோம், 4 பிளாக்ஸ் ப்ரீமியம் பிளாட்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளாக்கு. அந்த ப்ரீமியம் பிளாட்ஸோட ரேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் பிளாட் எல்லாமே 1090 ரூபா நம்ம சதுரடி ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1090 ரூபா ப்ரீமியம் பிளாட்டு 1090. ஏ பிளாக் வந்து 999 ப்ரைஸில் ஏ பிளாக்கு, பி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 950 பி பிளாக்கு, அண்டு சி பிளாக் வந்து 899. பிளாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நல்லா எஜுகேட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டோட லொக்கேஷன்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் நம்ம என்னென்ன பகுதிகள் நியர்பையில் இருக்குது அப்படின்றத இந்த பார்க்குறோம். இதுதான் எக்ஸாக்ட் சைட் லொக்கேஷனுங்க. இப்போ நான் மார்க் பண்ணி தான் சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஸோ மெஷர்மெண்ட்டை நான் பண்ண போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஓகே சைட்டோட க்ளோஸ்அப் நம்ம போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம மெயின் ரோடு, சைட்டோட ஜங்ஷன் மெயின் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட என்ஹெச் திருச்சி டு இந்த என்ஹெச்சை நம்ம பார்த்துருவோம். ஸோ திருச்சி டு மதுரை என்ஹெச் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம திருச்சி டு மதுரை என்ஹெச். ஓகே, ஸோ இது நம்ம வந்து பேர்டு வியூவில் பார்க்குறோங்க. பேர்டு வியூனா நம்ம ரோடு வழி இல்லாமல் டைரெக்டாக நம்ம பேர்டு, ஒரு பறவை பறந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் சைட்டு என்ஹெச்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. சைட் மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு. சார் ஃபாத்திமா நகர் நம்ம பார்க்குறதுக்கு பதில் நம்ம அடுத்தது பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம சைட்டு பேர்டு வியூவில் எவ்வளோ தூரம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இந்த இடத்துல தான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் 5000 மீட்டர்ஸ்னு காட்டுது. வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் நம்ம சைட் இருக்குங்க. வெறும் 5 கிலோமீட்டர். ஏன்னா நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஆனால் இது மேப்பு, நான் கூகுள் எர்த்தை யூஸ் பண்ணுறேங்க. எர்த்தில் பேர்டு வியூ நான் காட்டிகிட்டு இருக்கேன். அடுத்தது நான் ரோடு வழியாகவும் நான் உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். ஸோ இதை நம்ம பேர்டு வியூவில் பார்த்தோம்னா வெறும் 5 கிலோமீட்டர். இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு காட்ட போகிறது நம்ம மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்பகுதி, நம்ம சைட்டோட உள்பகுதியிலிருந்து நம்ம ரோடு வழியாக வந்தால் நம்ம மெயின் ரோடு எவ்வளோ தூரம் அப்படின்றது தான் அடுத்தது நான் ஜூம் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சைட்டு இப்போ இருக்கிற இடம். ஸோ இந்த சைட்டில் இதான் இடம். ஸோ இது நம்ம மெயின் ரோடு வரைக்கும் நம்ம இந்த ரோடு வழியாக நம்ம இப்படி வந்துடும். திஸ் இஸ் மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடு வழியாக நான் வரேன் அப்படின்னா எனக்கு ஸோ இதான் மெயின் ரோடு பாதையாகவே நான் வரேன். இது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மெயின் ரோடு பாதையாகவே நான் எடுத்து வரேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம த ஃப்ரான்சிஸ் சிஸ்டர்ஸ் சென்ட் தாமஸ் அது வழியாக நம்ம வந்தோம், இல்லை ஸ்ரீரங்கத்தோட அந்த சிஇஜி கவர்மெண்ட் காலேஜ் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா இட் இஸ் ஷோயிங் ஜஸ்ட் 1.9 கிலோமீட்டர்ஸுங்க. வெறும் 2 கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வழியாக நம்ம மெயின் ரோட்லேருந்தே வரோங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பேர்டு வியூலாம் கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மெயின் ரோடு வழியாக வந்தால் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் கம்ஸ் பஞ்சப்பூர். இது வந்து நாகமங்கலம். ஸோ நாகமங்கலம் ஜங்ஷன்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? வெறும் 5 கிலோமீட்டர். நாங்கள் அந்த ஹர்ஷமித்ரா ஸ்கூல் இருக்கோம், மெயின் ரோடில் அந்த காலேஜ் இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்தோம்னா வெறும் 4 கிலோமீட்டர் தான் அது டிஸ்டன்ஸே. ஸோ நம்ம திருப்பி பஞ்சப்பூர், அடுத்தது வந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் தான் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு மணிகண்டத்தோட ஜங்ஷனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம். ஸோ பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இட் இஸ் ஜஸ்ட் 7.8 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இதுதான் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம். ஸோ இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து நமக்கு வந்து இந்த சைட்டு வெறும் இது பஞ்சப்பூர் பேருந்து கிடையாது.
மணிகண்டம், இது மணிகண்டம் ஜங்ஷன். ஸோ ரீஜனல் எஜுகேஷன் காலேஜ் கேரமல். ஓகே, இந்திரா கணேசன் காலேஜ். ஸோ இந்திரா கணேசன் காலேஜ் தான்னா இதுதான் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம். ஓகே, ஸோ இந்திரா கணேசன் காலேஜ் பேருந்து நிலையம், நம்ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வரைக்குமே பார்த்தலாம். இப்போ இந்த டேட்டாவில் ஏதாவது தவறு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ரீஒர்க் பண்ணிங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம இதை லைவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லைவாக ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அங்கேருந்தே நமக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கேரமல், ஸோ பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், இந்திரா கணேசன் காலேஜ். ஸோ தாண்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வெறும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆன் ரோடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே நமக்கு இந்த சைட்லேருந்து ஜஸ்ட்டு ரோடு வழியாக, சார் நம்ம ரோடு வழியாக வந்தாவே ஒரு 10லேருந்து 11 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயே நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஜங்ஷன், செகண்ட் ஜங்ஷன், தேர்ட் ஜங்ஷன், இதான் வந்து வரக்கூடிய புதிய நமக்கு பேருந்து நிலையம். ஸோ 10.7 கிலோமீட்டர்ஸ் ஆன் ரோடு வழியாக வரக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ சைட்லேருந்து நம்ம ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் நமக்கு சைட்லேருந்து நமக்கு பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் நமக்கு வந்துடுது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். ஸோ இதான் நம்மளோட சைட்டு. ஸோ இங்கேருந்து மெயின் ரோடு மணிகண்டம், ஃபாத்திமா நகர். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கஸ்டமரை சைட்டு கூப்பிட்டு போகணும். ஸோ இதான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது இந்த வழியாக நீங்கள் கூப்பிட்டு வரலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இதான் மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடு வழியாக நீங்கள் வரும்போது இப்படி கர்வாக வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி பிரிங் டு த சைட். ஸோ நீங்கள் கஸ்டமர் சொல்லும் போது சார் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம் அப்படின் போது இங்கே ஒரு ஃபேமஸ் டீ ஷாப் இருக்குது. அந்த டீ ஷாப்பில் நம்ம கட் பண்ணுறோம். சேதுராப்பட்டி ஊருக்கு போகும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கட் பண்ணி உள்ளே போனாவே நமக்கு சைட் ஒரு 2 கிலோமீட்டர் ரேஞ்சில் நமக்கு வந்தது. ஆன் ரோடு வழியாக நம்ம போனோம்னா, நம்ம உள் வழியாக நம்ம பேர்டு வியூ வழியாக பார்த்தோம்னா இட் இஸ் ஜஸ்ட் நமக்கு 1.5 கிலோமீட்டர் ரேஞ்சிலே நமக்கு சைட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சைட்டை கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம சொல்கிறோம். Okay friends, quick our recap about our last நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி ரீகேப் பண்ணோம். ஸோ இட்ஸ் டிடிசிபி அப்ரூவ்டு சைட். 207 கிலோமீட்டர், 207 பிளாட்ஸ் இருக்குது. டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு, ஆர்ச் கேட், சிசிடிவி கேமரா, பிளாக் டாப் ரோட், ஸ்ட்ரீட் லைட்ஸ், பவர், நம்ம மெயின்டெனன்ஸ் 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணித்தரோம். சைட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் பஞ்சப்பூர் திருச்சி அப்படின்னா பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இப்போ வந்து கூட இருக்குது. அந்த வர பேருந்து நிலையத்துலேருந்து வெறும் 12 கிலோமீட்டர் ரேஞ்சில் நம்ம இந்த சைட் அமைஞ்சிருக்கு. 10லேருந்து 12 கிலோமீட்டர் ரேஞ்சில் பஞ்சப்பூரில். அது மட்டும் இல்லாமல் டைடல் பார்க் வரது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த ரோடை வந்து 8 வழி சாலையாக மாற்றுறாங்க. செமி ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது. பஸ் நிலையம் வந்து நமக்கு வருது, ப்ளஸ் நியூ ரயில்வே கனெக்டிவிட்டி. ஸோ இது எல்லாம் ஹைலைட் பண்ணி தான் நம்ம இந்த பர்டிகுலர் சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ திருப்பி நம்ம ப்ராசஸ் வந்து சேம் ப்ராசஸ். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, படிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அமைச்சு கொடுத்துருவேன். நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமர்ஸ் எடுத்துங்க. வரக்கூடிய 13ஆம் தேதி நமக்கு சைட் லான்ச் இருக்குது. மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் 2 பேர் சைட்டுக்கு வராங்க. அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்லாம் கஸ்டமர்ஸ்க்கு வண்டி புக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கிவ் யூ நம்பர். வண்டி கஸ்டமருக்கு புக் பண்ணி சிட்டிலேருந்து எங்கே வேணால் நீங்கள் பிக் பண்ணிவிட்டு சைட்டுக்கு வர வச்சிங்கன்னா 13ஆம் தேதி நானே சைட்லேருந்து உங்களுக்கு சைட்டை பேசி நான் உங்களுக்கு க்ளோசிங் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து இந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் 8 டிஸ்ட்ரிக்ட்லேயே பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.